வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பழைய சோற்றில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ உண்மைகள்லாம் என்னென்ன, பழைய சோறை நம்ம எப்படியெல்லாம் தயாரிக்கிறது நமக்கு ஆரோக்கியம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பழைய சோறை சரியான முறையில் செய்கிறது எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். பொதுவாக எப்படி நம்ம அளந்து சமைச்சாலும் கொஞ்சமாவது நம்ம சாதம் நமக்கு மீந்து போயிடும், அல்லது பழைய சாதத்துக்குன்னே நம்ம கொஞ்சமாக தனியாக அரிசி சேர்த்து வடித்து வச்சுக்கலாம். வடித்த சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை மண் சட்டியிலோ அல்லது வேறு பாத்திரத்திலோ வச்சிடணும். ஸோ அதில் மீண்டும் நிறைய நீரும் அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்து கலந்து நம்ம மூடி வச்சிடணும். ஸோ இன்றைக்கி மதியம் வச்ச சாதமாக இருந்தாலும் சரி, நம்ம சாயங்காலம் தண்ணீர் ஊற்றி வைக்கலாம். மண் சட்டியில் வைக்கிறது நமக்கு இன்னும் நல்லது, ஏன்னா அதில் நல்ல பாக்டீரியாக்கள் இன்னும் அதிகமாக உருவாகும். இரவு முழுவதுமாகவே சாதம் அந்த நீரில் நொதிக்க ஆரம்பிக்கும். காலையில் எடுத்து பார்க்கும்போது பழைய சோறு நம்முடைய காலை உணவுக்கு தயாராக நமக்கு இருக்கும். பழைய சோறுக்கு தொட்டுக்கொள்வதற்கு நம்ம நிறைய பெஸ்ட் காம்பினேஷன் இருக்குது. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணீரில் ஊறி இருக்கக்கூடிய சாதத்தை கையால் பிசைஞ்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைத்து குடிக்கவும் நம்ம செய்யலாம். நீராகாரமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அந்த நீரை பார்த்தோம்னா அதை நீராகாரமாக எடுத்துக்குவாங்க. அந்த சாதத்தில் பார்த்தோம்னா தயிர் அல்லது மோர் சேர்த்தும் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஒரு முறை நம்ம இந்த மாதிரி பழைய சாதத்தை சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா தினமும் பழைய சோறு தான் நமக்கு காலை உணவாக இருக்கும். இதில் நிறைய நல்ல பாக்டீரியாக்கள் நமக்கு கிடைக்கிறதால நிறைய மருத்துவ நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பழைய சாதம். பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்களை சரி பண்ணுறதுக்கு, அல்சரை எல்லாம் குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது. சாதத்தை நொதிக்க வைக்கும் போது அதில் ஏராளமான நுண்ணுயிர்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் உற்பத்தி ஆகும். இது நம்முடைய உடலினுடைய அந்த பிஹெச் லெவலை மேம்படுத்துறதோட குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களினுடைய உற்பத்தியும் ஊக்குவிக்கிறதால அப்போ குடலில் எந்த விதமான கழிவுகளுமே நமக்கு தங்காது. டைஜஷன் ப்ராசஸ் கரெக்டான லெவலில் இருக்கும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் கழிவுகள் ஆரோக்கியமான முறையில் வெளியேற்றப்படும். இந்த சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையோ, குடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே கியூர் பண்ணிக்கலாம். இந்த பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது பழைய சாதம் எடுத்துக்கொள்ளும் போது. மலச்சிக்கலை தீர்க்கிறதுக்கு பழைய சாதத்தை எடுத்துக்கலாம். நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் ஜீரண சக்தியை மேம்படுத்த செய்வதோடு ஆரோக்கியமான குடல் இயக்கத்திற்கும் உதவி செய்யுது. பழைய சாதம் மிகச்சிறந்த மலமிளக்கியாக செயல்படுது. இது நம்மளுடைய உடலில் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து குடல் இயக்கங்கள் நமக்கு சீராக வைக்கிறதுக்கு, மலச்சிக்கல், அஜீரண கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் அந்த டைஜஷன் ப்ராசஸ் சம்பந்தமான பிரச்சனை எதுவும் இருக்காது. குறிப்பாக மலச்சிக்கல் நமக்கு இருக்காது பழைய சாதம் எடுத்துக்கொள்ளும். தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு பழைய சாதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நொதிக்க வைக்கப்பட்ட சாதம் மற்றும் அதனோட வடிகட்டிய நீர் தலைமுடிக்கும் சருமத்திற்கும் போதிய ஊட்டச்சத்து கொடுக்கிறதோடு சருமத்தை வயதான தோற்றத்திலிருந்து மாற்றி ஆரோக்கியமாக நம்ம வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால கோலோஜன் உற்பத்தியை நமக்கு அதிகரிக்க செய்யறதில்ல, சருமத்தில் நெகிழ்வு தன்மையை நமக்கு ஏற்படுத்துது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழைய சாதம். அதே போல பழைய சாதத்திலிருந்து வடிகட்டிய நீர் தலைமுடிக்கு இயற்கையான கண்டிஷனராக செயல்படும். தலைக்கு ஷாம்பு பயன்படுத்தி தலையை அலசினதுக்கு அப்புறம் இந்த கொதிக்க வைக்க இருக்கக்கூடிய அந்த தண்ணீர், அந்த பழைய சோத்துல தண்ணீரை நம்ம ஊற்றி தலையை அலசணும் அப்படின்னா தலைமுடி உறுதியாகவும் பளபளப்பாகவும் மாறும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலைமுடியினுடைய வளர்ச்சியை இயற்கையான முறையிலேயே நமக்கு தூண்டும். அதனால உள்ளிருந்து நம்மளுடைய சருமமாக இருந்தாலும் சரி, தலைமுடியாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். சருமத்தில் எந்த விதமான தொற்று கிருமிகளுமே இருக்காது. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல், அழுக்குகள், இறந்த கிருமிகள், அந்த டெட் செல்ஸ் எல்லாமே அகற்றப்படும் பொழுது முகப்பொருட்கள், கரும்புள்ளிகள், கண் கருவலியங்கள் எதுவும் சருமத்தில் வராது. தலைமுடி சார்ந்த முடி கொட்டுதல் பிரச்சனை, பொடுகு தொல்லை எதுவுமே இருக்காது. ஸோ தலைமுடியும் சருமமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பழைய சாதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பழைய சாதத்தை பார்த்தோம் அப்படின்னா நொதிக்க வைக்கப்பட்ட அந்த தண்ணீராலும் அதிக அளவிலான பொட்டாசியம் அந்த தண்ணீரில் இருக்குது. இது நமக்கு ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய சாதத்திலிருந்து நம்ம அதிகப்படியான செலினியம் மற்றும் மெக்னீசியம் சத்தை பெற முடியும். ஸோ இது இரண்டுமே நம்முடைய எலும்புகள் உறுதியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, எலும்பு புரை, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். தசைகளும் வலுவாக இருக்கும், பற்களும் வலுவாக இருக்கும். உடலுக்கு இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழைய சாதம் குளிர்ச்சியை தருவதோடு வயிற்றை லேசாக வைத்திருப்பது போல உணர வைக்கும். இதனால உடல் நாள் முழுவதுமாகவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக நமக்கு செயல்படும். அப்போ நம்ம வெள்ளை அரிசியில் மட்டும் கிடையாது, சிவப்பு அரிசி மற்றும் பிரவுன் ரைஸில் கூட நம்ம இந்த பழைய சாதத்தை செய்ய முடியும். இதுல கூடுதலான ஊட்டச்சத்துக்களையும் நம்மளால பெற முடியும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கும். ஸோ அதனால பழைய சாதம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உடலை
ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா இந்த பழைய சாதம் வந்து பல நோய்களை வந்து தீர்க்கக்கூடியதாக இருக்குது. நொதிக்க வைக்கப்பட்ட பழைய சாதத்தில் அதிகப்படியான அளவு விட்டமின் டி உருவாகும். இது வந்து அதிகப்படியான உடல் சோர்வை தீர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். விட்டமின் டி சத்து தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எலும்பை வந்து ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும். அதோட வயிற்றில் வந்து அமிலத்தன்மையும் வாயும் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வதோடு உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கும். எந்த விதமான வயிறு சார்ந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அந்த இம்யூன் பவரை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழைய சாதம் நமக்கு அந்த நீராகாரம்லாம் நமக்கு அதிகப்படுத்துறதால நோய் எதிர்ப்பு சக்தி பெறும்போது எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் இருக்கலாம். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடியதாக இந்த பழைய சாதத்தினுடைய நீராகாரம் இருக்கு. பழைய சாதம் மற்றும் அதை ஊற வைத்த நீராகாரத்தை அந்த புளிப்பு தண்ணீர்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வழக்கமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை இது கொண்டிருக்கும். அப்போ சாதம் ஊற வைத்த தண்ணீர் சாதாரண தண்ணீரை காட்டிலும் ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைந்ததாக இருக்கும். வேக வைத்த சாதத்தை குறைந்தது 12 மணி நேரம் நொதிக்க வைக்கும்போது வழக்கமாக சாதத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தினுடைய அளவை விட அதில் நொதிக்க வைத்த அந்த இதில் வந்து பார்த்தோம்னா 21 மடங்கு இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. பொதுவாக 100 கிராம் அரிசி சாதத்திலிருந்து 3.4 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்தை நம்மளால் பெற முடியும். இதுவே வந்து 12 மணி நேரம் நொதிக்க வைக்கப்பட்ட சாதத்திலிருந்து இரும்பு சத்தினுடைய அளவு 73.91 மில்லிகிராம் அளவுக்கு கிட்டத்தட்ட 203% வந்து நமக்கு அதிகரிக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறதால ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய அந்த பழைய சோற்றினுடைய நீராகாரத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதுவும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மருத்துவமைகளை கொடுக்கறதாக தான் இருக்குது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பழைய சாதத்தை வந்து அடிக்கடி உணவுகளை வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. நம் முன்னோர்கள் வந்து எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் சரி வயல்களில் வந்து வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தினசரி காலை நேர உணவாக பழைய சோறும் அதில் ஊற்றிய அந்த புளிச்ச தண்ணீரும் தான் இருக்கும். அதனால தான் அவங்க நீண்ட நாட்கள் வந்து உடலை வலுவோடு வைத்துக்கொண்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் வாழ்ந்திருக்காங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அவங்களுக்கு பன்மடங்கு அதிகமாகவே இருந்திருக்கு. இட்லி தோசை அப்படின்னு நாம் மாறினதுக்கு அப்புறமும் பழைய சோறை ஏழைகளினுடைய உணவு அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். ஆனால் சமீபத்திய அமெரிக்க ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா உலகிலேயே மிக ஆரோக்கியமான காலை உணவு பழைய சோறு அப்படின்றத சமீபத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது வந்து அதே பழைய சோறு வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் அதிக விலைகளை வச்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய மதிப்பு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதனால் ஒரு சில பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. இனிமேல் நாமளும் வந்து தெரிஞ்சுக்குவோம். குறிப்பாக வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் மண் பாத்திரங்களில் வந்து இதை பரிமாறுவாங்க. ஸோ இந்த பழைய சோறில் வந்து புளிச்ச தண்ணீரும் வந்து நமக்கு சேர்த்து தருவாங்க. இது நமக்கு நிறைய மருத்துவமைகளை வந்து கொடுக்கக்கூடியதாக. காலையில் வெறும் வயிற்றில் நம்ம இந்த பழைய சாதமும் நீராகாரமும் வந்து எடுத்துக்கலாம். இதனால் நம்மளுடைய அந்த கோடைக்கால பிரச்சனைகளான உடல் சூடு ஏற்படுவது தணிக்கப்படும். உடல் சூடு ஏற்பட்டதால் நம்மளுடைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது டைஜஷன் ப்ராசஸில் எதனா ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் க்யூர் பண்ணிக்கலாம். சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு வந்து எதுவும் வராது. ஏன்னா நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய சாதமும் அதனுடைய நீரும் நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுத்து உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்திருக்கும். சோம்பேறித்தனத்தை முக்கியமாக இது நமக்கு வந்து நீக்கிடும். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். அந்த நாளை நம்ம வந்து மிகச்சிறப்பாக வந்து தொடங்க ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம வந்து பிரிஸ்கா நமக்கு இருக்க ஆரம்பிப்போம். உண்மையில பழைய சோறும் புளிச்ச தண்ணீரும் அந்த அளவுக்கு ஆரோக்கியம் நிறைந்தது தான். ஸோ உடல் வந்து சோம்பேறித்தனம் கூட ஆகாமல் உடல் எடையெல்லாம் கண்ட்ரோலாக நம்ம வைத்துக்கொண்டு அதிகமாக உடல் பருமெல்லாம் போடாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய அந்த நாளை தொடர்ந்து வழக்கமாக ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று பல நோய்கள் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பழைய சாதம் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழலாம். அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.